இவ்ளோ நாள் எனக்கு பிளட் பிரஷர் இருந்ததே கிடையாது. அண்ட் சமீபத்தில போய் செக் பண்ணும்போது டாக்டர் ஸ்லைட் எலிவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான சில வழிமுறைகள வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கைட்லைன்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்மோக் அண்ட் அவாய்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஸோ நீங்க ஸ்மோக் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துலயும் நீங்க நின்னு அந்த ஸ்மோக்க உள்வாங்கவும் கூடாது. செகண்ட் பாயிண்ட் ரீச் அண்ட் மெயின்டைன் ஏ ப்ராப்பர் வெயிட். ஸோ உங்க ஹைட்டுக்கு ஏத்த கரெக்டான வெயிட்ட தட் மீன்ஸ் உங்களோட பிஎம்ஐ வந்து கரெக்டான ஆவரேஜ் லெவல்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் டயட்டை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்ஸை ரொம்பவே குறைக்க சொல்றாங்க. லோ ஃபேட் டேரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஹோல் கிரெயின்ஸ் நிறைய சாப்பிட சொல்றாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ண சொல்றாங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தரோட சால்ட் இன்டேக் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1500 மில்லி கிராமுக்கும் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ரிச்சா இருக்கிற ஃபுட்டை அதிகம் கன்சியூம் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, டெண்டர் கோகனட் வாட்டர். ஸோ இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் உங்களுக்கு கிட்னி டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு தான் நீங்க பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஆறாவது விஷயம் ஆல்கஹால் இன்டேக்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றாங்க. அண்ட் கடைசியா பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பத்தி சொல்றாங்க. இதுல சராசரியா ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 150 மினிட்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் 75 மினிட்ஸ் விகரஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றாங்க.